எவன்டாது நீ எழுப்புனது? இவன் என்ன காலையில கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, என்னாச்சு உனக்கு? என்னோட மூஞ்சில ஏதாவது வித்தியாசமா இருக்கா? என்னது? அது வந்து இல்ல 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 டென்ஷன் ஆகாதடா அவைக்கு. இது கனவா இல்லனா நனவுதானா? என்னோட மண்டையில முடி வளர்ந்துடுச்சு. நீ எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்ட, நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கியே. இதுக்கப்புறம் நானும் ஷீப்பு வச்சு போட்டான். இதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் ஷீப்பு என் கையோடவே இருக்கும். இப்படியே எல்லா முடியும் வளர்ந்துடுதுன்னா அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் என் முன்னாடியே சுத்துவாங்க. ஏற்கனவே நான் ஹேண்ட்ஸம் தான், இன்னும் முடி வளர்ந்தா எப்படி இருக்கும்? ஆனா ஆமால, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே வெளியே வாங்கடா, வந்து உங்களோட முகத்தை காட்டுங்கடா, எங்க இருந்தாலும் ஒழுங்கா திரும்ப வந்துருங்கடா. இது எப்படி இருக்குன்னா, எப்படி கரடி மாதிரி? நான் கரடி தான்டா, மனுஷன் ஒண்ணு இல்லையே. உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாரு. காப்பாத்துங்க, என்னைய விட்டுடுங்க, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, என் பின்னாடி வராதீங்க, போயிடுங்க. ஒரு நிமிஷம் இரு ஃபேபியன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? வாசனையே கம்மகம்மன்னு இருக்கு. இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு முடியலடா, உன் கதை தாண்டா முடிய போகுது. இப்போ நீ நான் நூடுல்ஸ் ஆக்குற பாடுறா. பாய் நூடுல்ஸ் மட்டும் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. என் வாழ்க்கையில இன்னும் என்ன நல்லா நடந்திருக்குன்னு தெரியுமா? ஹலோ, நான் தான் விக்கு பேசுறேன். போன மாசம் போட்டவை நீ எப்பதான் முடிக்க போற? ஆக்சுவலா பாஸ், நான் அதை முடிச்சிட்டேன். நீங்க 3 மரத்தை வெட்டி சாய்க்க சொன்னீங்க, நானும் 3 மரத்தை வெட்டிட்டேனே. நான் 3 மரத்தை வெட்ட சொன்னேன், உன்னை 300 மரத்தை வெட்ட சொன்னேன். உனக்கு 3க்கும் 300க்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? மக்கு மக்கு. ஓ அப்படியா? சரி சரி முதலாளி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அரைச்சிட்டு இருக்கமா வேலையை போய் பாரு. இல்லைன்னா ஒன்னு இந்த வேலையில இருந்து தூக்கிட்டு வேற ஆள இந்த வேலையில போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அவன் ஃபோன் பண்ணாம பேசினாலே இங்க வரைக்கும் எனக்கு கேட்கும். இல்ல வேணாம், என்னோட முடி இதுவும் கொட்டி போச்சுன்னா என்ன பண்றது? இதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். புரிஞ்சு போச்சுடா. நான் இப்போ வேற ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு போய் வேலையை பார்க்குறேன். இதுக்கப்புறம் விக்கு இன்னும் அழகாக போறாங்க. அது இருக்கட்டும், இப்போ நம்ம எந்த தொப்பியை போட்டுக்கலாம்? இது வேண்டாம், இது வேலைக்காகாது, இதுவும் தேராது. வாவ், கடைசியா எனக்கு பொருத்தமானதை கண்டுபிடிச்சிட்டா. எவனாது என் தலைமையில பக்கிட்ட கவுத்துறது? இல்ல இல்ல, இது வேலைக்காகாது. உனக்கு ஒன்றும் ஆயிடலையே, உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். கிறிஸ்மஸ் தொப்பி இது நல்லா இருக்கு. இதை போட்டா என் முடிக்க ஒன்றும் ஆகாது. இப்போ இதுவும் வேலைக்கு ஆகலையா? என்ன போட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே. இப்போ எனக்கு ஏதாச்சும் வேணுமே. என்னோட முடிய பாதுகாக்க இங்க ஏதாச்சும் இருக்குதா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி ஒரு மூளை உலகத்துல எவனுக்குமே இருக்காதுடா. அடே விக்கு, நீ அழகா மட்டும் இல்லடா, அறிவாளியும் கூட. இந்த மாதிரி முடிய எவன் பாதுகாத்திருப்பான்? எவ்வளவு அழகான மரம். என்னடா இது திடீர்னு வெயில் கண்ணை கூசுது. சரிடா, இங்கிட்டு வேணா பார்க்கவே முடியல, நம்ம வேற எங்கேயாச்சும் போவோம். மரம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா வேலைக்கு ஆகல. ஓ, இது கூட நல்லா இருக்கே. இந்த இடத்துல வேலையை பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. இல்ல 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 இல்ல, என்னோட முடிக்கு செட் ஆகாது. நாம இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். லாகர்விக்கு திரும்பவும் மரத்தை வெட்ட போறோம். அவனை என்ன பண்றன்னு பாரு. நில்லுடா, எங்க போற? இங்க பாரு, அவன் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி உனக்கு தோணல? எனக்கு அவனை பார்த்தா ஹெல்மெட் மாட்டிய மாதிரி தான் இருக்கு. என்ன வித்தியாசம்? அவன் தலைய பாத்தியா? அவனோட தொப்பிய பாரு. ஆமா, என்னது இது? கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிளானுக்காக தான் அதை வச்சிருக்கான்.
எனக்கு தெரிஞ்சு அது மரத்தை வெட்டுறதுக்கான கருவியா இருக்கும் தோணுது. இந்த இடம் பக்காவா இருக்குடா, நல்லா சில்லுன்னு இருக்கு. என்னோட முடியும் நல்லா பாதுகாப்பா இருக்கும் போது மரமும் நல்லா பல்கா பெருசா இருக்கு. இதுக்கு மேல என்னடா வேணுவுக்கு? இல்ல என்னோட தொப்பி, அச்சோ என்னோட முடி. நீ எங்க போராடி இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் நீ பறந்து போகாத, சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்கிட்ட திரும்ப வந்துரு. அண்ணா நீ சொன்னது சரிதான். அது மரத்தை தானாவே வெட்டிக்க போறேன்னு நினைக்கிறேன். புடிச்சிட்டா. இல்ல கண்டிப்பா நான் மரத்தை வெட்ட விட மாட்டேன். நான் இப்ப போறேன். டப்ளூ பிளான் பண்ணி பண்ணணும்டா. இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, இப்ப என்ன தூக்கறதுக்கு தான் பிளான் போடுவாங்க. குழந்தைகிட்ட இருந்து சாக்லேட்டை புடுக்கிற கதை தான் இப்போ. நாங்க தான்டா அடிச்சோம். வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டியோ? எதுக்காக மரத்தை வெட்டு? சட்டைக்கு வரியோட என்கிட்ட. சரிடா பார்க்கலாம் வாடா. அச்சோ என்னோட முடி போச்சே. என்னோட முடியை வச்சுக்கிட்டு நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. வேற ஒரு இடத்துக்கு போய் மரத்தை வெட்டிக்க வேண்டியதுதான். அப்புறம் அவன் பார்க்காதப்போ, ஹேய் அவன் எங்க போடான்? வாடா தம்பி நம்ம போலாம். அடுத்த மரத்தை அவன் தொடறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும். வாடா. ஓகேடா அண்ணா. நல்ல வரடா தப்பிச்சோண்டா. இந்த முடியை பாதுகாக்கிறது எப்படி கஷ்டமா இருக்கு. அந்த குண்டு சட்டிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறோம்டா, இல்லைன்னா என்னோட அழகான முடி போயிடும். ஜஸ்ட் மிஸ்ரா சாமி, ஏன் இவன் வானத்துல இருந்து குதிக்கிறாங்க? நல்ல வேலை தப்பிச்ச. இதுக்கு எதுவுமே ஆகல. இப்போ உன்னோட விஷயத்துக்கு வரேன். ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுறா. என்கிட்ட நீங்க 2 பேரும் எப்பவுமே வச்சுக்க கூடாதுடா. ஒழுங்கா உன்னோட வீட்டுக்கு போயிடு, நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன். நீ ஒரு அனிமலா இருந்துகிட்டு மேனேஜ் கூட தெரியல. என் தொப்பி எங்க? அடே என்கிட்ட கொடுத்துறாத. டேய் அண்ணா நான் அதை எடுத்துட்டு. என்னடா நடக்குது இங்க? ஹேய் லாகர் பேக். அச்சச்சோ இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, ஆனா என் முடிய மட்டும் தொடாதீங்கடா, என்ன விட்டுருக்கடா. ஆளு வளர்ந்தாலும் உங்களுக்கு அறிவு வளரலையடா. புடிச்சுக்கிச்சு. அடடா என் முடிக்க ஏதாவது ஆயிடுச்சா? உனக்கு ஒன்றும் ஆகலையே. பரவாயில்ல, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உனக்கு எதுவும் தப்பா நடந்துடுறதுக்கு நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். இந்த உலகத்திலே இருக்கிற அழகான முடி நீதான். டேய் அண்ணா அங்க பாத்தியா? லாகர் விக்கு கியூட்டா ஒரு முடி வளர்ந்துருக்கு. அடடா பாரு எவ்வளவு முடியா வளர்ந்துருக்கு. இங்க என்ன வேலை? அவன் முடிய பாரு. ஏதோ பண்டுல ஒரு புல்லு வளர்ந்த மாதிரி இருக்குடா. வாய மூடுடா. என்னோட முடிய பார்த்து கிட்ட போட்டுடா. என்னோட முடிய பத்தி நீங்க பேசுறீங்க. இப்ப என்ன பண்ணிட்டோம்? அவன் கண்ணெடுத்து சுடுறோம். யாருக்கு தெரியும் அவன் என்னமோ பண்றான். புல்லட்டு காலி. இதுவும் போச்சா? எங்க இப்ப சுடு பாப்போம். ஆமாடா இப்ப நாங்க விளையாடுற நேரம். ப்ளீஸ் என்னைய தனியா விடுங்க. அச்சோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னோட தலைமுடிய நான் பார்த்தே ஆகணும். அத ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு முடி. ப்ளீஸ். அப்படியா? அப்படியா? யாரும் என் முடிய தொடக்கூடாதுடா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்கடா. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஓடுறா. போடாதீங்கடா. நில்லுங்கடா. உங்களுக்கு இருக்குடா. நில்லுங்கடா. இப்போ உங்களை நான் பிடிச்சிட்டேன்டா. உங்க கதை இதோட முடிச்சுதுடா. என்னைய காப்பாத்துக்கடா. காப்பாத்துக்க. ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு மேல உன்னை காப்பாத்த முடியாது. டேய் அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இருடா தம்பி. என்னைய காப்பாத்துங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன். சத்தியமா பண்ணுவேன்டா. நான் சாக விரும்பலடா. ஏய் பேக் உன் கையை கொடு.
வாவ், எனக்கு ஒண்ணும் ஆகல. அங்கேயே இருக்கடா, நான் திரும்பவும் மேல வந்து உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். அச்சோ, என் முடி போச்சு. அண்ணா நம்ம கிளம்பலாம், முடி வேற போயிடுச்சு. அவன் கடுப்புல கத்துவான்டா. சரிடா தம்பி, எனக்கும் பசிக்குது. நாம போய் நிறைய ஹனி குடிக்கலாம் வா. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டு. என்னோட முடி போச்சே. அடே, உங்க 2 பேரையும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன்டா. என்னது இது? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. என்னோட முதுகு பயங்கரமா அரிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. மழை வர போதுன்னு நினைக்கிறேன். மின்னலுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமானது. இந்த மாதிரி வெளியில மரத்துக்கு கீழே நிக்க கூடாது. ஏய் விக்குண்டா, அதிரடிடா பிடிக்க போறது 2 கரடி. அதை பிடிச்சதுக்கு அப்புறம் விக்கிறதுக்கு 4 அடி. அதை ஏழை கேட்டு வாங்குவாங்க தடாலடி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் டிராப்ல மாட்ட போறாங்க. நான் பிடிக்க போறது 2 கரடி. இப்ப நான் தோண்டிக்கிட்டு இருக்கிற பள்ளத்துல இருந்து உங்களால வெளியவே வரவே முடியாதுடா. என்னடா இது, கையில இருந்ததை காணா போச்சு. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நீ எதுக்காக இப்ப பள்ளம் தோன்ற? ஒரே விக்கு, உன்னோட மூளையை உபயோகப்படுத்தி வேற ஏதாவது யோசிச்சா ஐடியா. நம்ம செடியை நட போறோம்னு சொல்லிட வேண்டியதுதான். இந்த முட்டா பைய கரடி எல்லாத்தையுமே நம்பிடுவான். அது வந்து நான் செடி நடுறதுக்காக தான் பள்ளம் தோண்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இங்க டிராப் செட் பண்ணிட்டு இருக்க. அச்சோ, மாட்டிக்கிட்டே. ஒண்ணு பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? அவன் அமைதியா தானே இருந்தான், ஆனா அவன் வாய்ஸ் எப்படி கேட்டுச்சு? என்ன பிரச்சனை? ராக் பேப்பர் சிசர் கோ. மறுபடியும் நான் தோத்துட்டேன். இரு, நம்ம மறுபடியும் விளையாடலாம். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம சிசர் வச்செல்லாம் தோத்துருவான். டபுள் சிசர் காட்ட போறோம். ராக் பேப்பர் சிசர். மறுபடியும் உங்ககிட்ட தோத்துட்டேன். மறுபடியும் பேப்பர் தான் வைப்பான். இவன் நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேக்குது. ஒருவேளை மின்னல் அடிச்சதுல இருந்து சூப்பர் ஹீரோ ஆயிட்டோமோ? அண்ணா, என்ன தோக்கடிக்க முடியுமாடா உன்னால? என்ன நீ விளையாடுறா? உன்னால சர்வ சாதாரணமா தோக்கடிச்சிருவேன்டா. அனுமதியா? குழந்தை கிட்ட இருந்து கேண்டிய புடுங்கின மாதிரி தான். அப்படியா? அதையும் பாத்துடலாம்டா அண்ணா. தொடங்குங்க. டபுள்யூ எப்பவுமே சிசர் தான் வைப்பான். நான் ராக் வைக்க வேண்டியதுதான். ராக் பேப்பர் சிசர்ஸ். டபுள்யூ ஜெயிச்சுட்டா. என்ன இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா இந்த வாட்டி சிசர்ஸ் தான் வைப்பான். ராக் பேப்பர் சிசர்ஸ். வாய்ப்பே இல்ல. இப்பதான்டா சண்டை ஆரம்பிக்குது. இந்த வாட்டி அவன் ராக் வைப்பான், நான் பேப்பர் வைக்கிறேன். ராக் பேப்பர் சிசர்ஸ். ராக் பேப்பர் சிசர்ஸ். இன்னொரு வாட்டி மறுபடியும். டபுள்யூ தான் ஜெயிச்சுட்டா. எப்ப இந்த டபுள்யூ என்ன விட அறிவாளி ஆனா? உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? இப்ப நான் கண்டுபிடிச்சே ஆகணுமே. இது கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். என் கேரட் எங்க போச்சு? உன் கேரட் எங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேரட்னு சொல்லவே இல்லையே. நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ நினைச்சாலே எனக்கு கேக்கும். என்ன சொன்ன? நீங்க என்ன நினைச்சாலும் அது என் மண்டைக்கு கேக்குமே. அதனாலதான் நீ எங்க அச்சோ, அப்ப நான் தான் கண்டுபிடிச்சிருவானோ? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். என்ன? நான் பொறுமையா சொல்றேன், கேளு. நீ பொறுமையா சொல்லிக்கிட்டே இரு. அதை கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. எனக்கு கேரட் அவசியம். என்னுடைய கேரட் அவசியம். கொடுத்துட்டு போயிடு. என்ன நடந்துட்டீங்க? என்ன பிரச்சனைங்க? அச்சோ, இதோட பைன் கோன் எடுத்து விளையாடும் போது தண்ணிக்குள்ள விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். உனக்கு தெரியுமா இவன் பைன் கோன் எடுத்து தண்ணியில போட்டுட்டானோ? ஹாப்பி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்காக இப்படி பண்ண? நல்ல வேலை, நான் இவனோட சில பைன் கோன்ஸை சுட்டு வச்சதை இவன் கவனிக்கவே இல்லை. நல்ல வேலை, நீ பெரிய ஜார்ல வச்சிருந்த தேனை கொட்டினது உனக்கு தெரியாது. ஏய், பப்புல தான் உன்னோட பைன் கோன்ஸை சுட்டு இருக்கான். வாரன் தான் உன்னோட அணிச்சேரை உடைச்சிருக்கான். என்ன சொன்ன? வாரன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் எடுத்த. அப்ப என்கிட்ட திருடின அந்த பைன் கோனை அதெல்லாம் என் கையால சொல்றேன்டா. செம்ம ஃபன்னு. எல்லாம் பைத்தியக்கார பசங்க. இது நல்லா இருக்கு. வாசனை ஹனி மாதிரியே இருக்கு. டேய் அண்ணா, உன்கிட்ட ஹனி இருக்கா? எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? கொஞ்சமா கூட, அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. முடியாது.
நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். என்கிட்ட மிச்சம் மீதி இருந்தா கூட உனக்கு கொடுக்க மாட்டேனே. இவனாலதான் நேத்து நான் பப்ளு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவன் கிட்ட பேசக்கூடாது. இவ ஒரு முட்டாள் கரடி. ஆமா, முட்டாள் கரடி தான் அவன். ஹாய் गाइस. ஒரு ராஜாவை ஒண்ணு கூட இவ்வளவு அவமானப்படுத்துவது யாரால முடியாது. இவனாலதான் நேத்து எல்லாருக்குமே சண்டை வந்துச்சு. இவனை மட்டும் நம்பவே கூடாது. இனிமே இவங்கிட்ட நான் பேசவே மாட்டேன். போடா பண்ணி. என்சி கிண்டல் பண்ணிட்டல. அப்படியே ஸ்பெஷல் பவர் கிடைச்சிட்டா ரொம்பவே பண்ணிக்கிறான். போதும், நிறுத்துங்க. இனிமே நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல கேட்க வேண்டாம். என்னோட டிராப்ஸ் எல்லாத்தையும் நான் செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஏ ஃபேபியடு, என்னோட திறமையை நீ இப்போ டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அற்புதமான வாசனை எங்க இருந்து வருது? நல்லா சாப்பிடுப்பா. இது உனக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா செய்யப்பட்டது. லாகர் பேக். நான் அதிரடி விக்கிறா. நீ நிஜமாவா சொல்ற? பப்ளு, ரொம்ப நன்றி பப்ளு. என்ன இது? நான் நினைச்ச மாதிரியே பிளான் சக்சஸ்ரா. இந்த விக்கெட்டை சும்மா நினைச்சிட்டீங்களாடா? டப்ளு, ஏய் டப்ளு எங்கூட வா. டீக்கியும் பப்ளுவையும் விக்க பிடிச்சு வச்சிருக்கான். என்ன? அவன் நினைச்சது செஞ்சிட்டான். நான் உங்களுக்கு போய் உதவி செஞ்சாகணும். ஏய் அங்க போகாத. அவங்க இந்த பக்கம் இருக்காங்க. வா. அடுத்து ஒரு குண்டு சட்டி உருண்டுகிட்டு ஓடி வரும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியதான். ஏய் गाइस, நான் உங்களை காப்பாத்துறேன். இதோ உருண்டுகிட்டு வந்துருச்சுல்ல. டப்ளு, டிராப்ஸ் வச்சிருப்பான். கவனம். எனக்கு கவலையே இல்ல. அப்படிதான்டா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாடா. கொஞ்சமா அப்படியே லெஃப்ட்டுக்கான நகருப்பாக்கும். இப்போ கொஞ்சம் ரைட்டுக்கான நகருடா. என்னாச்சு? ஓரன் டைட்டா பிடிச்சுக்கோ. சரி. என்னடா நடக்குது இங்க? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லையே. காலம் ஐயோடா, அங்க தாண்டா என்னோட டிராப். என்னடா அங்க நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? லோகர் வீக். ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ அப்படியா? அடே என் முகத்துல போட்டு கை வைக்காதீங்கடா. என்னை விட்டு இறக்கு. எனக்கு வலிக்குது. எனக்கு கண்ணு தெரியல. உன் வழியில நீயே மாட்டிக்கிட்ட. இப்போ இவனை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எதுவும் என்ன பண்ண வேண்டாம். நானே பண்ணிக்கிறேன்னு விட்டு. தப்பிச்சிட்டீங்க. எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப டேய் நன்றி. டப்ளு, ரொம்ப நன்றிடா. ஒண்ணு நாங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. எங்களை மன்னிச்சுடு. டீக்கி, ஆக்சுவலா அது என்னோட தப்பு தான். ஆமா. டபுளு, இனிமே என்னுடைய ஃப்ரெண்டா நீ இருப்பியா? நீ என்ன விளையாடுறியோ? நம்ம எல்லாருமே எப்போதும் நண்பர்கள் தான். எப்போதுமே நண்பர்கள். ஏய் என்னடா பண்றீங்க? வாங்கடா. என்னால முடியல. எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ஆபத்தானது. யாரும் வீட்டுல இப்படி ட்ரை பண்ணிடாதீங்க. டப்ளு,
டபுள் உனக்கு முன்ன ஆகலையே. எழுந்திருக்க பாடுறா. டேய் தம்பி, உனக்கு முன்ன ஆகலையே. நல்லா இருக்கியாப்பா? ஏய், இருங்க, நீங்க நினைக்கிறதுல எனக்கு கேட்கல. பழையபடி நான் மாறிட்டேன். சூப்பர். என்னடா நடக்குது இங்க? நான் மட்டும் கீழே இறங்கி வந்தா அதுக்கப்புறம் நீங்க செத்தீங்கடா. என்ன நடக்குது இங்க? எங்க இருந்து இவ்வளவு சத்தம் வருது? ஆமா ரொம்ப சத்தமா இருக்கு. வாரன், இந்த சத்தம் ஒன்னே எழுப்பிருச்சா? ஆமா. சிக்கி, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. என்னதான் வேணும் உனக்கு? எதுக்காக எங்களை கூப்பிடுற? அது என்னுடைய ராஜாங்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் எதுக்காக இங்க கூப்பிட்டிருக்கேன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதா. ஆச்சரியமா? அப்படி என்ன என்ன ஆச்சரியம்? பாபு, வாவ். இங்க பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு? ஆமா எனக்கெல்லாம் தெரியும். இந்த பழங்கள்லாம் என்னுடைய கசின் பிரதர் எனக்காக அனுப்பி வச்சது. அமேசான்ல இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க எங்க போய் தேடினாலும் இந்த மாதிரி பழங்கள் உங்களுக்கு கிடைக்காது. பழங்களை விட இது ரொம்ப வித்தியாசமானது. வாசனையும் சூப்பரா இருக்குது. ஏய், இந்த பழங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவோ? அரசே கொஞ்சம் பொறுமையா இருங்க, தொடர்ந்து கேட்காம. எல்லாரும் அமைதியா இருங்க, முதல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். சரி, அப்படியே செய்யறேன். நான் எதுக்காக இந்த பழங்களை எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்தேன்னா, அமேசான்ல எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இத பார்பிக்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம். பழங்களை வச்சு பார்பிக்யூவா? ஆமா, அதோட சுவை உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாபு, அரசே. சமையல் ஆரம்பி. உத்தரவு அரசே. கேட்கவே நல்லா இருக்கு. இது சுத்த பைத்தியக்காரத்தனடா. இத பண்ணி எல்லாம் சமைச்சு சாப்பிடுது. ஆனா நான் மட்டும் ஒரு பண்ணெல்லாம் தின்னு உட்காந்துருக்கேன். எனக்கு நீ வேணாம் போ. போதும், நிறுத்திக்குவோம். என்னால இதுக்கு மேல இந்த புரட்டை சாப்பிட முடியாது. ஓ ஓ இப்போ பழங்களுக்குலாம் ராஜாவானது என்ன அறிமுகப்படுத்துறேன். பழங்களுக்கெல்லாம் ராஜாவா? ஓ, ஆவ். இப்ப பாருங்க இத நான் எப்படி உடைக்க போறேன்னு. ஓ, ஓ, ஓ. ஆ, ஓ. என்ன நாத்தம் தாங்க? ஓ, ஓ, ஓ. இந்த ஸ்மெல் பிடிக்கல. ஓ, ஓ, எல்லாரும் எங்க போறீங்க? ஸ்மெல் தாங்க முடியல. அரசே, அந்த பழத்துல இருந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. ஓ, என்ன சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு பாரு. ஓ, 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 சாப்பிட்டு போங்க. என்னாச்சு உங்களுக்கு? அட டபுள் சொல்றது கேளுப்பா. உங்களுக்கு என்னாச்சு? முதல் வேலையா அந்த பழத்தை தூக்கி போடணும். நல்ல போலையா யாரும் பார்க்கல. சரிடா விக்கு, நாம நிறைய மரத்தை வெட்டினாதான் சீக்கிரம் பணக்காரனாகி நிறைய சாப்பிடவும் முடியும். ஓ, ஸ்மெல்லோ ஸ்மெல்லு. நல்ல வேலை பண்ணடா. நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலன்னா நம்ம எல்லாரும் இப்ப சாப்பிட்டு இருக்கவே முடியாது. ஆமாடா. என்னது, இவங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? நான் மனுஷனா இருந்துகிட்டு வெறும் பண்ண உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? இவங்க எல்லாம் உட்காந்து டேஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லை. ஓ, இது ரெடி ஆயிடுச்சு. பழத்தை எவனோ சுட்டுட்டான். அவனு உங்களை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன். என்ன பண்ற பாருடா. பேசுறோம். ஏய், ஒழுங்கா ஹேண்ட் அப் பண்ணிடு.
எப்படி சூப்பரா பிடிச்ச பாத்தியா? ஒன்னிய வச்சு தான்டா நான் இன்னைக்கு காசை சம்பாதிக்க போறேன். நான் சொல்றது புரியுதாடா? என்ன தடாடி சாப்பிட்டு தொலைச்ச? பாத்தியா இங்கே ஓடி போயிட்டான். இந்த பழத்தோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவே இந்த பழத்தோட வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த வாசனை எப்பயுமே என் கூட இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சாப்பிடலாம். பாபு, துரியன் பழம் எங்க? இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பாபு எங்க இருக்க? இங்க இருக்க அரசே. அழகா இருக்குல்ல? அங்க நிறைய இருக்கு. பாபு வா. இதோ வந்துட்டேன் அரசே. ஐடபிள்யூ ஹாய் டிக்கி. இதுக்கு என்னாச்சு? அரசே உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணாகல? அரசே உங்களுக்கு என்னாச்சு? இப்படி மயக்கம் போட்டு கிடக்குறீங்களே அரசே, காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க அரசே. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அரசே. அரசே உங்களுக்கு என்னாச்சு? அரசே இப்படி போயிட்டீங்களே, கஷ்டமா இருக்கு நான் உயிரோட தான் இருக்கேன். இதுதான் எனக்கு கிடைச்ச சூப்பர் பவர். இந்த வாட்டி எந்த ஸ்மெல் வந்தாலும் நீ தடுக்க முடியாதுடா. இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? என்ன மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் இப்படிதான் டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு ராஜா. நான் சொல்றத அவங்க செஞ்சுதான் ஆகணும். நான் என்ன சாப்பிட சொன்னாலும் சாப்பிடணும். நான் எதை சாப்பிட சொன்னாலும் உங்க கண்டிப்பா சாப்பிடணும். நான் இப்பதான் ஹனி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அப்பவும் அந்த பழத்தோட ஸ்மெல் தான் வருது. அதனால நான் தூக்கி போட்டுட்டேன். ஓகே, இதை நம்ம தடுத்தே ஆகணும். இல்லைன்னா இந்த மொத்த காடுமே நாரிடும். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? இப்போ எப்படா இங்க ஓட விடுவீங்க? லாகர்விக்கா, இந்த வெங்காய கேஸ் நான் வீட்டுல இருந்தே செஞ்சுட்டு வந்த உங்களுக்கு தெரியுமாடா? இது சோக்கான நேரம். எங்க இடத்துல வந்து எங்க கிட்டே வேலையை காட்டியா நீ? ஸ்மெல் எப்படி இருக்கு விக்கு? வாய்ப்பில்லை ராஜா, நான் ரிவர்ஸ்ல வரேன். நான் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் தெரியாது. இந்த நாத்தை முடிச்ச ராஜாவுக்கு முதல்ல பாய் பாய் சொல்லுங்கடா. ஒழுங்கா அவன் மேல இருந்து கையை எடுத்துரு. கிட்ட வராதுங்கடா. என்கிட்ட இப்போ ஒரு மோசமான கண்ணு இருக்குடா. என்னாச்சு? நல்லா பண்ணு அண்ணா, இதெல்லாம் நமக்கு வேலைக்காக அது ஓடிடலாம். என்னடா உங்க தோல்வி ஒத்துக்கிறீங்களாடா? அண்ணா, இதுக்கு மேல என்னால மூச்சு பிடிக்க முடியாது. இல்லை என்னடா இப்படி காப்பாத்தாம ஓடுறீங்க? காதை காட்டுறோம். ஓகே, நல்ல பிளான் தான். எவ்வளோ நேரம் இப்படி மூச்சை குடிச்சுக்கிட்டு இருப்பீங்க?
கிட்ட வராதுக்கடா, ஒழுங்கா போயிடுக்கடா. டேய் பின்னாடி போகடா. டேய் அண்ணா, உன்னோட ஐடியா சூப்பரா இருக்கு. எனக்கு இப்போ அந்த பழத்தோட ஸ்மெல்லே வரல. டேய் அண்ணா, நிஜமாவே இந்த பழம் டேஸ்டா இருக்குடா. ஆமாடா, இந்த பழம் ரொம்பவே சுவையா இருக்கு. நான் அரசர் சொல்ற பேச்ச கேட்கணும்னு சொல்றது. என்ன சொல்றது? அப்படியே என்னால இந்த நாத்தத்தை தாங்க முடியலடா. நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? இது கூட பிரெட்டை சாப்பிட்டுட்டே அப்படித்தான். இத பிடிங்க. எப்படி? அரசே, நீங்க தான் சிறந்தவரு. இன்னொரு முறை. நீ போறதெல்லாம் நான் கண்ணு மூடிக்கிட்டே பிடிப்பேன். அரசே, கண்ணு தெரியல. அச்சோ, என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என் கண்ணு போச்சு. இது ரொம்ப மோசம். நீ பயப்படாத, உன்னால பார்க்கதான் முடியல. ஆனா நாங்க இருக்கோம்ல, உனக்கு எதுவும் ஆகாம பத்திரமா பாத்துக்கிறோம். என்கிட்ட கூடுறா இந்த பழங்கள்லாம் சீக்கிக்கு. இந்த உனக்கு நான் ஆப்பிள்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சாப்பிட. அரசே, நான் எப்பயுமே உங்களோட சேவகனா இருப்பேன். உங்களுக்கு கண்ணா இருந்து நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். உங்க எல்லாருக்கும் நீங்க உங்க ராஜா மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க. என்ன ஒரு அழகான நாளா இருக்குது. என்னால மறுபடியும் பார்க்க முடியுது. என்னோட கண்ணு சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும். அற்புதம். நகராத, அப்படியே நல்ல எங்கேயாவது இடிச்சுக்க போறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு கண்ணு தெரியுது. உனக்காக தான் இது எடுத்து வந்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்கி சாப்பிடு. இப்ப எனக்கு கண்ணு மட்டும் தெரியுதுன்னு சொன்னா இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. அதனால இது அவங்க கிட்ட சொல்ல வேணாம். இப்படிதான் எப்பயுமே ராஜா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அற்புதம். உனக்கு இப்ப கண்ணு தெரியுதா? என்ன மாட்டிக்கிட்டோம். சரியான முட்டாள் ராஜாவாயிட்டமே. கண்ணு தெரியாத மாதிரி மறுபடியும் நடிக்கணுமே, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேனே. எங்க இருக்கு? என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடுச்சு. கண்ணு தெரியாம இப்படி நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கப்புறமும் என்ன மதிக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா நீதான் ராஜாவாச்சே, மதிக்காம இருக்க முடியுமா? என் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போகுது. என்னை ராஜா மாதிரி கவனிச்சுக்கிறாங்க. ஏன் மேல ஏறின? அச்சோ, என் கண்ணு தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் கீழே விழ போறேன். ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். ஒரு காட்டோட ராஜாவுக்கு கண்ணு தெரியாம இருக்கிறது ரொம்ப அவமானம். எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு தான் உன்னை பத்தி நல்லா தெரியும்ல. வா, என் கையை பிடிச்சி நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இனிமே தனியா வெளியில வராத. சரிப்பா. என்ன ஒரு கொடுமை பாத்தீங்களா? ஒரு ராஜாவுக்கு இந்த நிலைமை வரணுமா? கவலைப்படாத, கொஞ்சம் பாரு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப எனக்கு பழங்கள் வேணும். அந்த கூட இதான் உனக்கு வாழைப்பழம். ஞாபகம் இருக்கட்டும், அவனுக்கு கண்ணு தெரியாது. என்னாச்சு? பிரச்சனை அவனுக்கு தான் கண்ணு தெரியாதுல, நீ கோச்சிக்காத. டபுள்யூ, என் கையெல்லாம் வலிக்குது. எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி வர்றியா?
ஹார்பர்ட் எனக்கு காலெல்லாம் வலிக்குது. கால் அமைச்சு வரியா? என்னாச்சு? பப்ளு எனக்கு ரொம்ப வேர்க்குது. ஆமா, கண்ணு தெரியல, அதனால எல்லாம் பண்ணிதான் ஆகணும். பப்ளு எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் கொண்டு வரீங்களா? அடே எங்கடா போறீங்க நீங்க? அது என்னோட பாப்கார்னா, குடுங்கடா. எனக்கு மரம் ஏறும் போல இருக்குது. ஏறி காட்டுறியா? இப்ப எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அட நான் நினைச்சது விட இது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அட போங்கப்பா. ஹெல்மெட் பண்ணியோ அந்த மரத்தை வெட்டுறதை நிறுத்திட்டோம். அடே தடியா, இந்த வாட்டி தாண்டா சரியா ஹேண்ட்ஸ் அப் பண்ணிருக்க. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லுடா பாப்போம். டேய் தம்பி, ஓடு. டப்ளு இன்னும் வேணுமாடா? சரிடா, இந்த வாங்கிக்கோடா. எங்கடா ஓடுறீங்க? இப்போ உங்களை சுட்டு ஃப்ரை பண்ற பாருங்கடா. அண்ணா, டீக்கு வேற கண்ணே தெரியலடா. அவன் விக்கு கிட்ட ஈஸியா மாட்டிப்போம். நம்மளை விட அவனுக்கு தான் ஆபத்து. சரிடா, நம்ம முதல்ல அங்க போலாம். அவனை நம்ம சேஃபான இடத்துக்கு மாத்தி ஆகணும். சரிடா, வாடா போலாம். என்னாச்சு உங்களுக்கு? ஒரு கெட்ட செய்தி. லாகர் விக் பக்கத்துல தான் இருக்கோம். லாகர் விக்கா? ஆனா பரவாயில்ல, உன்னை தொடர்றதுக்கு நாங்க விட மாட்டோம். உன்னை நாங்க பத்திரமா வேற இடத்துக்கு கொண்டு போறோம். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? என்ன ஓடாதீங்கடா, நுண்ணுங்கடா. உங்களை விட மாட்டேன்டா. சிக்கி, நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு. நாங்க அந்த விக்க கவனிச்சுட்டு வரோம். சரிப்பா. ஓடாதீங்கடா. உங்களுக்கு ஒன்றும் அகலையே. அச்சோ, வழியே இல்ல. என்னடா குண்டு சட்டிகளா, உங்களுக்கு எங்கேயும் ஓடுறதுக்கு இடம் இல்ல போல. உங்க ரெண்டு பேரும் இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. என் கண்ணு சரியாயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்லாம நான் போயிட்டேன். இருங்க, நான் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறேன். இந்த நாளுக்கு தான்டா காத்துக்கிட்டு இருந்த. இதுக்கப்புறம் காட்டோட அழிவு நிச்சயம்டா. அந்த குண்டடுக்கு தொல்லை இல்லாம வேலை நிம்மதியா போகுது. இப்ப நம்ம என்ன பண்றது? எவன் இப்ப கால் பண்றான்னு தெரியலையே. ஹேய், இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட வேணாம்னு சொன்னேன்ல. நீ நல்லா வேலை பார்த்தேன்னு சொல்லதான் போன் பண்ணேன். ஓஹோ, நிஜமாவா? எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது பாஸ். இந்த பாச கோட்டாவை நான் முடிச்சுட்டேன். நான் முதல் வேலையா அந்த ரெண்டு கரடிகளையும் வித்துவிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலையை பாக்குறேன். எனது WW ஜூக்கு வைக்க போறானா? அச்சோ, என்ன நடக்குது? இது எப்படி நான் தடுக்கிறது? இந்த படத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேனே. என் கண்ணு போச்சு. அதேதான், இதை யூஸ் பண்றேன். சரி, வேலை முடிஞ்சுது. அந்த குரங்கு என்ன பண்ணுது? நீ அந்த கரடிகளை காப்பாத்த வந்தது மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. குரங்கு பயலே, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் கோட்டைக்குள்ளேயே வருவ? எங்க இருக்க நீ? நல்லா மாட்டியா? எங்க இருக்காம? ஐயோ, என்னோட கண்ணு என்னால பார்க்க முடியல. எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. இங்க பாருங்க, எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது. நான் உங்களை எதையுமே பார்க்க முடியலையே. அப்படின்னா நீ போய் சொன்னியா? இப்ப என்ன பண்ணுவது தெரியலையே. என்னால எதையுமே பார்க்க முடியலையே. எனக்கு இப்ப என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கடா நீங்க. எங்க இருந்தாலும் சுடுவேன்டா. வெளியே வாங்கடா. சரிடா, கடைசியா ஒரு வாய்ப்பு தரடா. ஒழுங்கா வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. உங்களை நான் அதுக்கப்புறம் சும்மா விட்டுடுறேன். ரொம்ப கோவத்துல இருக்கான்ப்பா. மாட்டிக்கடா. புல்லட் காலியா போச்சு. இப்ப நாம போலாம், வாங்கடா. வாங்க நம்ம போலாம்.
என்ன பிக்கு ரொம்ப ஓவரா என்கிட்ட பேசிட்டல, உனக்கு பாடம் எடுத்துட்டு போற இரு. ஏய் சிக்கி சீக்கிரமா வா. இதோ வந்துட்டேன். என்னால பார்க்க முடியல. என்ன வந்து காப்பாத்துங்க, எனக்கு மறுபடியும் கண்ணு சிக்கி தெரியல. சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காத. நாம இங்க இருந்து கிளம்பணும். சீக்கிரமா வா. கண்ணு தெரியல, கண்ணு தெரியல. எனக்கு நிஜமாவே கண்ணு தெரியல, என்ன காப்பாத்துங்க.